திமுக அரசின் ஊக்களால் மக்கள் சலிப்பில் இருக்கிறார்கள் என்ற அமித்ஷா அவர்கள் வெளியிட்ட பதிவு குறித்தான அண்மை தரவுகளை பார்த்து வருகிறோம். திமுக அரசின் ஊழலால் மக்கள் சலிப்பில் இருப்பதாகவும், தமிழக மக்கள் திமுக அரசின் அதிகப்படியான ஊழல் மற்றும் பொய்களால் சலிப்பில் இருப்பதாக அமித்ஷா அவர்கள் வெளியிட்ட அண்மை தரவுகளை பார்த்து வருகிறோம். அமித்ஷா இன்று மாலை தமிழகம் வர இருக்கும் நிலையில் எக்ஸ் தளத்தில் தற்போது தமிழில் வெளியான பதிவு குறித்தான அண்மை தரவு. புதுக்கோட்டையில் தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் பிரச்சார நிறைவு விழாவில் அமித்ஷா அவர்கள் இன்று மாலை பங்கேற்கக்கூடிய நிலையில் தற்போது பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். திமுக அரசின் ஊழலால் மக்கள் சலிப்பில் இருப்பதாக அமித்ஷா அவர்கள் வெளியிட்ட பதிவு குறித்தான அண்மை செய்தி. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் இளவரசன் திருச்சியிலிருந்து. வணக்கம் இளவரசன். தற்போது இன்று மாலை திரு அமித்ஷா அவர்கள் தமிழகம் வரக்கூடிய நிலையில் தற்போது அவர்கள் வெளியிட்ட இந்த பதிவு குறித்தான கூடுதல் விவரங்கள் என்ன விரிவாக பதிவிடலாம்? கண்டிப்பா சூர்யா, தமிழகத்திற்கு 2 நாள் பயணமாக மத்திய உள்துறை அமைச்சர் இன்று மாலை திருச்சிக்கு வர உள்ளார். திருச்சி விமான நிலையத்திலிருந்து ஹெலிகாப்டர் மூலம் புதுக்கோட்டையில் நடைபெறும் தமிழகம் தலைநிமிர தமிழனின் பயணம் என்ற நிறைவு விழா பேரணியில தனது நிர்வாகிகளுடன் கலந்துரையாட உள்ளார். இதற்காக அவர் இன்று மாலை வர உள்ள நிலையில நாளை திருச்சியில நடைபெறும் ஒரே இடத்துல 2000 பேர் வைக்கும் பொங்கல் விழாவில் பொங்கல் வைக்கும் நிகழ்வுல அமித்ஷா கலந்து கொண்டு மக்களை சந்திக்க உள்ளார். இந்த நிலையில சற்று முன் எக்ஸ்தல பதிவுல மத்திய உள்துறை அமைச்சர் ஒரு பதிவு வெளியிட்டுள்ளார். அந்த பதிவுல தமிழக மக்கள் திமுக அரசின் அதிகப்படியான ஊழல் மற்றும் பொய் வாக்குறுதிகளால் சரிப்படைந்துள்ளனர் என கூறியுள்ளார். அதாவது கடந்த சட்டமன்ற தேர்தலில் எப்படியாவது ஆட்சிக்கு வர வேண்டும் என்று 2001ஆம் ஆண்டு திமுக தனது தேர்தல் வாக்குறுதியில பல்வேறு நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகளை அளித்து மக்களை ஏமாற்றி அரசு அலுவலர்கள், விவசாயிகள் என பல்வேறு தரப்பினரையும் ஏமாற்றி பொய் வாக்குறுதிகள் ஆட்சிக்கு வந்தது. அந்த ஆட்சிக்கு வந்த 4.5 ஆண்டுகளாக இதுவரை எவ்வித மக்களின் நலனுக்கான வாக்குறுதி நிறைவேற்றாத நிலையில தான் இது போன்ற ஒரு எக்ஸ்தல பதிவுல மத்திய உள்துறை அமைச்சர் வெளியிட்டுள்ளது தமிழக மக்களின் பிரதிபலிப்பாக அந்த பதிவு இருக்கு. அதாவது திமுக அரசின் அதிகப்படியான குடும்ப ஊழல் மற்றும் அமைச்சர்களுடைய ஊழல் மற்றும் பொய் வாக்குறுதிகளால் அனைத்து தரப்பினரும் சலிப்படைந்துள்ளனர் என்பதை குறிப்பிடும் வகையில அந்த எக்ஸ்தல பதிவு அமைந்துள்ள நிலையில தமிழகம் வர உள்ள நிலையில இந்த பதிவு தற்போது தமிழக அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மக்கள் பிரச்சனைக்காக எவ்வித தீர்வும் காணவில்லை. தமிழகத்துல சட்ட ஒழுங்கு கெட்டு போய் இருக்கும் நிலையில மது, போதை, கஞ்சா என பல்வேறு புதிய வகையான போதைப் பொருளுக்கு மக்களை அடிமையாக்க அந்த நிகழ்வு தமிழகத்தில் நடைபெற்று வருகிறது. இதனால் கொலை கொள்ளை அதிகரித்து வருகிறது. இது ஒரு புறம் இருக்கும் நிலையில கோரிக்கைகளை வலியுறுத்தி கடந்த 1 வாரத்திற்கு மேலாக பல்வேறு தரப்பினர் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில அமித்ஷாவினுடைய அந்த பதிவு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில இன்று புதுக்கோட்டை, நாளை திருச்சியிலும் அவர் கலந்து கொண்டு பல்வேறு 2 விழாக்கள்ல நிறைவு விழாவில் பேச உள்ளார். இந்த பேச்சுல அவர் இது குறித்து இன்னும் விரிவாக பேசுவார் என எதிர்பார்க்கும் நிலையில தொடர்ந்து இந்த பதிவு சமூக வலைதளங்கள்ல பல்வேறு தரப்பிலும் பல்வேறு இதுல பதிவிட்டு வராங்க. சூர்யா, இன்று மாலை திரு அமித்ஷா தமிழகம் வரவிருக்கும் நிலையில் தற்போது அவர் வெளியிட்ட எக்ஸ்தல பதிவு குறித்தான அண்மை தரவுகளுக்கு நன்றி இளவரசர்.